ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம கார்த்திக்கும் முருகன் இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல போய் முருகனை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அப்படியே சாமுண்டேஷு கிட்ட அந்த மருது தான் ரெட் அப்படிங்கிற ஒரு உண்மையை நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். கடைசி நேரத்தில் செம ட்விஸ்டாட்டு நம்ம ரேவதியோட கழுத்தில் கார்த்தியை தாலி கட்ட போகிறாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கார்த்தியும் மயில் வானத்திட்ட சிவனாண்டி தான் இந்த முருகனை எங்கேயாவது கடத்தி வச்சிருப்பான். சின்னத்தைக்கு மட்டும்தான் அந்த இடம் எல்லாம் தெரியும். எப்படியாவது அவங்களுக்கு தெரியாமல் சின்னத்தையோட மொபைலில் இருந்து அவங்களோட குரல்லையே சிவனாண்டிகிட்ட கேட்க வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு நம்ம மயில் வாகனத்திட்ட ஒரு ஐடியா கொடுக்கும்போது மயில் வாகனமோ சரி சகல, நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதுங்க, நானே ஃபாஸ்ட்டாக போய் சின்னத்தை மொபைலில் எடுத்து எப்படியாவது கால் பண்ணி பேசிடுறேன் அப்படி சொல்லும்போது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த ரெட்னால் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணும் அம்மா நீங்கள் உடனே போய் வந்து அந்த மண்டபத்தில் எல்லா உண்மையும் நிரூபிச்சிட்டுங்கன்னு சொல்லிட்டு வரும்போது அவங்களோட அம்மாவும் நம்ம கார்த்தியை மண்டபத்தில் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே சரி கார்த்தி தம்பி இங்கே தான் இருக்காங்க, இப்போவே வந்து நம்ம பொண்ணு சொன்ன எல்லா விஷயத்தையும் இங்கே சொல்லி அந்த மருதோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வரும்போது அந்த அம்மா கிட்ட ஜூஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்கும்போது வேண்டான்னு இன்னொருத்தவங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம கார்த்தியை காண மாட்டேங்குது. அதை பார்த்த உடனே என்னடா இங்கே தானே நின்றுட்டு இருந்தாங்க, திடீர்னு எங்கே போயிருப்பாங்க, எப்படியாவது நம்ம பொண்ணு சொன்ன எல்லா விஷயத்தையும் இந்த மண்டபத்துல சொல்லி நிரூபிக்கணுமே அப்படி சொல்லிட்டு அந்த அம்மாவும் நம்ம கார்த்தியை தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாகனமும் யாருக்கும் தெரியாம நம்ம சின்னத்துக்கிட்ட போய் பேச்சு கொடுத்து அப்படியே அவங்க மேலே ஒரு ஜூஸை கொட்டுற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்குறாங்க. என்னத்த இப்படியேவா இருப்பீங்க, போய் ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது சந்திரகலாவும் ஃபோனை வச்சுட்டு அதெல்லாம் சரி பண்ணதுக்காக போகிறாங்க. இதாண்டா சான்ஸ் சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் சந்திராவோட ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி சின்னத்தையோட குரல்லே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்கள்ட்ட வந்து என்னங்க நான் சொன்ன மாதிரியே அந்த முருகனை வந்து பத்திரமா வச்சுருக்கீங்கல்ல, இந்த மண்டபத்துக்கு என்ன காரணத்தை கொண்டு அவன் வந்துடவே கூடாது அப்படியே சொல்கிறாங்க. அதை கேட்ட சிவனாண்டி நீ எதுக்குமே கவலைப்படாத சந்திரா, அதெல்லாம் இந்த கார்த்தினால ஈஸியாக இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லும்போது மயில் வாகனமோ எனக்கு ஏதோ கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது, எனக்கு வந்து எப்படியாவது இந்த கார்த்தி கடைசி நேரத்தில் அந்த இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருவான், இந்த வாட்டி சரியான இடத்துல தானே மறைச்சி வச்சுருக்கீங்க, எங்கே வந்து முருகன் இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே சிவனாண்டியும் சந்திரா எப்பவும் போல இல்லாமல் கோவில் பக்கத்தில் அந்த கம்பெனி இருக்குல்ல அதுக்குள்ளே தான் மறைச்சி வச்சுருக்கேன், இந்த இடத்துல கார்த்தி வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வானத்திட்ட சொல்லிடுறாங்க. அதை கேட்ட மயில் வாகனமும் முருகன் இருக்க இடத்த தெரிஞ்சுட்டு இப்போ உடனே போய் சாகலை கிட்ட சொல்லிட வேண்டியதானே ஃபாஸ்ட்டாக நம்ம கார்த்திகிட்ட வந்து சொல்லும்போது கார்த்தி என்னாச்சு, நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிங்களா, அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா அப்படி கேட்கும்போது சிவனாண்டி நம்ம அத்தையோட கம்பெனியில் தான் முருகனை மறைச்சி வச்சுருக்காங்க, கூடிய சீக்கிரமாக அவனுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ண போகிறாங்களாப்பா, சகல அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த அந்த அம்மாவும் சரி நம்ம கார்த்தியை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போகும்போது நம்ம கார்த்தி அதை கவனிக்காம எப்படியாவது முருகனை கண்டுபிடிச்சி இந்த மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம ரேவதியும் அசால்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது கார்த்தி மாமா கடைசி நேரத்தில் இந்த மேரேஜை தடுத்து நிறுத்திடுவாங்க, நமக்கும் கார்த்தி மாமாவுக்கும் தான் மேரேஜ் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரேவதி அசால்ட்டாக இருக்கும்போது ரோகிணி ரேவதி கிட்ட வந்து ரேவதி இப்போ கூட எந்த பிரச்சனையும் இல்லை, அம்மா கிட்ட எப்படியாவது பேசி இந்த மேரேஜை தடுத்து நிறுத்திடு ரேவதி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் என்னக்கா எதற்காக நீ பயந்துட்டு இருக்க, எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, எப்படி இருந்தாலுமே கார்த்தி மாமா தான் என்னோட கழுத்தில் தாலி கேட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதியாகவே இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கும் பயங்கர பதட்டமாக இருக்குது, எப்படியாவது ரேவதி கூட நமக்கு மேரேஜ் நடந்துடணுமே, இது வரைக்கும் கடைசி நேரத்தில் அந்த கார்த்தி வந்து சொதப்பிட்டா இந்த வாட்டி அப்படி நடக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சாமுண்டேஸ்வரி நம்ம மருதுகிட்ட வந்து எப்பவும் போல் இல்லாமல் நீங்கள் இந்த வாட்டி எந்த இடத்துலையும் நகரவே கூடாது மாப்பிள்ள, இந்த வாட்டி அந்த கார்த்தி வர்றதுக்கு முன்னாடி ரேவதிக்கும் உங்களுக்கும் மேரேஜ் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. மருது கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறத கவனித்து நம்ம சாமுண்டேஸ்வரியும் எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்கன்னு புரிய மாட்டேங்குது அப்படி கேட்கும்போது மருதும் இல்லை இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்கணும்ல அதான் அத்தை கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியோட மனசில் கொஞ்சம் குழப்பம் வர ஆரம்பிச்சுட்டு இந்த மருதுவை பற்றி ஏதோ தப்பு தப்பாக பேசுகிறாங்களே, எப்படியாவது நம்மளோட பொண்ணு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், இந்த பையன் நல்லவனாட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் நம்ம சாமுண்டேஸ்வரியோட மனசில் வரதுன்னே சொல்லலாம். சந்திரகலாவும் அந்த முருகனை இந்நேரத்துக்கு போட்டு தள்ளியிருக்கணும், அந்த முருகன் மட்டும் கார்த்திகிட்ட மாட்டுனானா அதுக்கப்புறமா இந்த மாப்பிள்ளையோட சுயரூபம் எல்லாத்தையுமே நிரூபிச்சிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க.
அதே சமயத்தில் நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் அந்த இடத்த வந்து சேர்ந்துட்டாங்க. என்ன இந்த இடத்துல தானே சொன்னாங்க, ஆனால் இங்கே எந்த அடையாளமும் இருந்த மாதிரி இல்லையே அப்படி சொல்லும்போது நம்ம மயில் வாகனமும் கார்த்தியை சேர்ந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது முருகனை கண்டுபிடிச்சிடணும், அப்போ தான் கரெக்டாட்டு ரேவதியோட திருமணத்தை நம்ம நிறுத்த முடியும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் சிவனாண்டிப்படியில் இருக்கக்கூடிய முருகனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவனாண்டியை அடித்து துவம்சம் பண்ணிட்டு என்ன தைரியம் இருந்தால் இவனை கடத்திட்டு வந்திருப்பீங்க, இவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி நான் பாதுகாத்துப்பேன்னு சொல்லிட்டு முருகனை அப்படியே நம்ம கார்த்திக் காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். முருகனும் கார்த்தியை பார்த்து இது வரைக்கும் யாராவது என்னை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கத்தோடு இருந்தேன், கடைசி நேரத்தில் என்னை வந்து காப்பாற்றிட்டீங்க அப்படி சொல்கிறாங்க. கார்த்தியும் நீ எவ்வளோ பெரிய தப்பு செய்திருக்க, உன்னையெல்லாம் பார்க்கும்போது அடித்து துவம்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்து வந்தேன். இப்போ உன்னால் ஒரு செயல் நடக்க வேண்டியது இருக்குது, நான் சொல்கிற மாதிரியே கேட்டேன்னா அவனோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வந்து பாதுகாப்பு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகனும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரி, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், என்ன பண்ணணும் அப்படி கேட்கும்போது நம்ம கார்த்தியும் உன்னோட தலைமை யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி தானே அப்படி கேட்கும்போது முருகனும் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் எனக்கு தெரியும், அந்த மருது தான் ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே தெரியும். இன்றைக்கி மருதுக்கும் ரேவதிக்கும் மேரேஜ் நடக்க போகிறது எல்லாமே முருகனுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம கார்த்தியும் அந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்கக்கூடாது, நீ வந்து அந்த மண்டபத்தில் நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. மண்டபத்தில் நம்ம ரேவதிக்கு முகூர்த்த நேரமும் நெருங்கிட்டே இருக்குது. ஆனால் ரேவதி மட்டும் கொஞ்சம் பதட்டம் இல்லாமலே இருந்துகிட்ருக்காங்க. சாமுண்டேஸ்வரியோ இவர் நல்லவரா, இந்த மாப்பிள்ளை நல்லவர் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலேருந்து வந்த அந்த அம்மாவும் யார்கிட்டயாவது இந்த உண்மையை சொல்லணும், இந்த மேரேஜை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், கார்த்தி தம்பி எங்கே போனாங்கன்னே தெரியல, எப்படியாவது இந்த மண்டபத்துக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், எப்படியாவது கார்த்தி தம்பி வந்துடுவாங்க, அவங்கள சந்தித்து எல்லாத்தையுமே ஒப்படைக்கலான்னு பார்த்தா அவங்கள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த கல்யாண பொண்ணோட அம்மாவை எப்படியாவது தேட வேண்டியதானே அங்கே உள்ளவங்கள்ட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கடத்தில் சாமுண்டேஸ்வரி தான் ரேவதியோட அம்மானு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி கிட்ட போய் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கல்யாண மாப்பிள்ளை வந்து சரியே கிடையாது, பல பேரை வந்து இவன் ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி எப்படியோ அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இதே தானே கொஞ்சம் முன்னாடி ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இவங்களும் இதே மாதிரி சொல்கிறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடு இருக்கும்போது என்னால் இதெல்லாம் நம்பவே முடியாது, யாரோ ஒருத்தங்க சூழ்ச்சி பண்ணி என்னோட பொண்ணு மேரேஜ் நல்லபடியாக நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு செயலை செய்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கார்த்தி தானே, அவனெல்லாம் நான் சும்மா விட போகிறதில்ல, எப்படி இருந்தாலுமே என்னோட பொண்ணு மேரேஜ் நல்லபடியாக நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது அவங்களும் நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட என்னம்மா நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த கார்த்தி தம்பி தான் ரொம்பவே நல்லவர், அவரு தான் எல்லாத்தையுமே நிரூபித்தார், என்னோட பொண்ணு வாழ்க்கை இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அவள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அந்த கார்த்தி தம்பி தான், உங்கள்கிட்ட எல்லாம் என்ன சொன்னாலுமே நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, பாருங்கள் இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஆதாரத்தையாவது நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா ஆதாரத்தில் உள்ள வீடியோ எல்லாமே நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்து சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, நம்ம தான் வந்து இது கரெக்டாக நம்ம நல்லவர்னு நினச்சிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியோட குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம கார்த்திய சம மாசா முருகனை அந்த மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதோடு இல்லாமல் மருதுவை பார்த்தினா எல்லா உண்மைகளையும் நம்ம முருகன் செமையாட்ட அந்த இடத்துல சொல்லி வைக்கிறாங்க. நம்ம ரேவதியும் கடைசி நிமிஷத்தில் அந்த மாப்பிள்ளை கெட்டவர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம ராஜராஜனும் இது வரைக்கும் மனமேடை வரைக்கும் வந்துட்டு பொண்ணோட கல்யாணம் இப்படி நிற்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை நம்ம ரேவதியோட கழுத்தில் தாலி கட்ட சொல்கிறாங்க. இதை பார்த்து சாமுண்டேஸ்வரினால் எதுவுமே செய்ய முடியலை, நம்ம பார்த்த மாப்பிள்ளையும் இப்படி ஆயிட்டாங்க, அவசரப்பட்டு ரேவதியை இப்படி ஒரு ஃப்ராடுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு நான் துணிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டேஸ்வரியை கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம்.